ஆனால் டாப்பிக்கலாக ஸ்ப்ரே பண்ணும்போது இது அந்தளவுக்கு பெனிட்ரேஷன் இல்லைனாலும் இந்த வலி போகிறதுக்கான ரீசன் சில பேர் பிளசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாகப்பட்டது என்னென்னா, அந்த கிங் கோலி ஸ்ப்ரே அடித்து ஒரு 5 நிமிஷத்தில் வலி போச்சு அப்படின்னா நான் ஸ்ப்ரே பண்ணாலும் 5 மினிட்ஸில் எனக்கும் வலி போகுன்ற நம்பிக்கை. ஹலோ எவ்ரிவன், இந்த சினாரியோ நினச்சி பாருங்கள். ஒருவேளை வீட்டில் படிக்கட்டில் ஏறிட்டு இருக்கும் போது தெரியாமல் கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்தா இந்த மாதிரி கால் பெண்டாகி கால் வீக்கம் ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோன்னா எக்ஸ்ரே கம்ப்ளீட்லி நார்மலாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ரே நார்மலாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் டாக்டர் வழக்கமாக இருக்கிறத கிறுக்கி தருவார். அதில் ஸ்டார்டிங்கில் டீன் மட்டும் தான் உங்களுக்கு புரியுமே தவிர இது எதுவுமே புரியாது. அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம கிங் கோலி இருக்கார்ல, அவர் கீழே விழுந்தாலும் சரி, இல்லை வீட்டில் ஒரு அம்மா வேலை செய்யுமா எடுப்பு பிடிச்சிட்டாலும் சரி, திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் எங்கேருந்தோ ஸ்ப்ரே கன் பறந்து வரும். அதை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அதுலேயும் அதே மாதிரி டீல் ஆரம்பித்த ஒரு இருக்கும், அதுதான் டைக்ளோஃபெனாக். இந்த வீடியோவில் நம்ம டைக்ளோஃபெனாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு அடிப்பட்ட இடத்துல எப்படி வீக்கமும் வலியும் ஏற்பட்டுச்சுன்றதை முதல்ல பார்க்கணும். அதுக்கு இந்த ஃபாஸ்போலிபிட்ஸ் அப்படின்றது ஃபாஸ்போலைப்பேஸ் A2 இந்த என்சைம் ஆக்ட் ஆகி அரக்டோனிக் ஆசிடாக மாறும். இந்த அரக்டோனிக் ஆசிட் சைக்ளோஆக்சிஜனேஸ் 1ம் சைக்ளோஆக்சிஜனேஸ் 2ம் ஆக்ட் பண்ணி ப்ராஸ்டாக்லாண்டின் அப்படின்னு ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ப்ராஸ்டாக்லாண்டின் தான் இந்த வலிக்கும் வீக்கத்துக்கும் காரணம். ஸோ இப்போ நம்ம இதை தடுக்கணும் என்ன பண்ணலாம், இந்த COX-1 COX-2 இதை தடுத்தோன்னா இந்த ப்ராஸ்டாக்லாண்டின் உற்பத்தியே ஆகாது. ஸோ அந்த நேரத்தில் அவனுக்கு வலியும் வீக்கமும் குறையும். ஸோ அதுதான் இந்த டைக்ளோஃபெனாக்கோட வேலை. இது COX-1யும் COX-2யும் போய் பிளாக் பண்ண போகுது. இதை பிளாக் பண்ண அப்புறம் ப்ராஸ்டாக்லாண்டின்ஸ் ப்ரொடியூஸும் ஆகாது. சேம் டைம் இந்த வீக்கம் ஏற்பட்ட இடத்துல நியூட்ரோஃபில் வரவும் விடாது. அண்ட் ஃப்ரீ ரேடிக்கல் இன்ஜுரியும் ரெடியூஸ் பண்ணும். அண்ட் அட் த சேம் டைம் டைக்ளோஃபெனாக்கோட கான்சன்ட்ரேஷன் பிளட்டோட சைனல் ஃப்ளூயிடில் 3 times ஹையராக இருக்கும். இந்த சைனல் ஃப்ளூயிட்னால் ஒன்றும் இல்லை, இந்த எல்போ, நீ, ஆங்கிள் அந்த மாதிரி இடத்துல நமக்கு மொபிலிட்டிக்காக நடுவில் ஒரு சைனல் ஃப்ளூயிட்னு ஒன்று இருக்கும். அந்த ஃப்ளூயிடில் போய் அக்யூமுலேட் ஆகும்போது அங்கே தான் யூஸ்வலாக இந்த இன்ஃப்ளமேஷன் பெயின் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டைக்ளோஃபெனாக்கோட கான்சன்ட்ரேஷன் பிளட்டோட 3 times அங்கே அதிகமாக இருக்கிறனால ஆக்ஷனும் அங்கே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் கம்மிங் டு த ஃபார்மகோகைனெட்டிக்ஸ், டைக்ளோஃபெனாக் டேப்லெட்டாக ஓரில் எடுத்துக்கும் போது அப்சர்ப்ஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட எக்ஸ்க்ரீஷன் பார்த்தீங்கன்னா யூரின்லேயும் பைல்லையும் நடக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் காமன்லி யூஸ் NSAIDல இதுவும் ஒன்று. இந்த மோஸ்ட்டாக இந்த முட்டி வலி, தென் ரொமட்டோட ஆர்த்ரைட்டிஸ், தென் அப்புறம் ஆங்க்லோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ், தென் பல்லு வலி இருக்கிறவங்க, சில பேர் பீரியட்ஸ் அப்போ பெயின் வர்றது, தென் அப்புறம் அந்த கிட்னி ஸ்டோன் இருக்கனால பெயின் வருது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த T-half 2 hours தான். அதாவது அதோட ஆக்ஷன் அதோட பீக் 2 hours அட்டென்ட் பண்ணிவிடும். அண்ட் இந்த ஆட்லலாம் பார்த்தீங்கன்னா கோலி ஸ்ப்ரே அடிப்பார், அடித்து ஒரு 5 minutes திரும்பி விளையாட ஆரம்பிச்சிடுவார். அதோட ஆக்ஷன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இவ்வளோ நல்லது இருக்கும் போது அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே கம்மி தான். இந்த அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் சும்மா ரேண்டமாக இந்த வயிறு வலிக்க இருக்குது, சில பேருக்கு வாமிட்டிங் மாதிரி இருக்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெப்டிக் அல்சர் டிசீஸ். இங்கே பாருங்கள் காசஸ் NSAIDஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ டைக்ளோஃபெனாக் ஒரு NSAID தான். ஸோ NSAIDன்றது அது இன்டியூஸ் பண்ணி கேஸ்ட்ரைட்டிஸ் காஸ் பண்ணும். ஸோ ஆசிட் செக்ரேஷன் அதிகமாகச்சுன்னா சில பேருக்கு அல்சர் மாதிரி வரலாம் வயிறில். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் அந்த கிறுக்குனதில் செகண்டாக கிறுக்குனது ஒமிஸ், இந்த ஓமிப்ரசோல் அப்படின்றது இந்த ஆசிட் செக்ரேஷன் ரொம்பவே குறைக்கும். ஸோ இந்த மாத்திரையை சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட்டு அப்புறமா டைக்ளோஃபெனாக் போடும்போது உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக் அல்சருக்கான ரிஸ்க்குமே ரொம்பவே கம்மியாகுது. அண்ட் இதெல்லாம் இருந்தாலும் ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்டில் இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த சைக்கிளில் ப்ராஸ்டாக்லாண்டின் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம். இந்த ப்ராஸ்டாக்லாண்டின்ஸில் ஒன் ஆஃப் த திங் இஸ் த்ராம்போக்சின் A2. இந்த த்ராம்போக்சின் A2ன்றது பிளேட்லெட் அக்ரிகேஷன் காஸ் பண்ணும். அதாவது அக்ரிகேஷன் காஸ் பண்ணி எம்போலியை காஸ் பண்ணி ஹார்ட் அட்டாக் காஸ் பண்ணும். ஸோ இப்போ இங்கே டைக்ளோஃபெனாக் COX-1 and 2 இனிபிட் பண்ணி த்ராம்போக்சின் A2 குறைக்கிறனால ஹார்ட் அட்டாக் குறையணும்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. PGI2. ஸோ இந்த மாலிகுல் அப்படியே ஆப்போசிட்டு. இது பிளேட்லெட் அக்ரிகேஷனை ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ ஹார்ட் அட்டாக் ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனால் இப்போ நம்ம அந்த COX ஃபுல்லாக இன்வைட் பண்ணனால இந்த PGI2வும் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அது ஆகாதனால அவங்களுக்கு அக்ரிகேட் ஆக சான்ஸ் அதிகமாகுது. ஸோ அதனால் ப்ரீவியஸாக ஹார்ட் அட்டாக் ஆர் ஸ்ட்ரோக் அந்த பேஷண்ட்ஸ்க்கு இது கொடுக்கும்போது திரும்பி அதை ரெக்கர் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அவங்களுக்குலாம் கொடுக்கறதில்ல. அண்ட் அது மட்டும் கிடையாது, இது GFR, அது க்ளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட், ரீனல் பிளாஸ்மா ஃப்ளோ ரேட், அதாவது இந்த யூரின் ப்ரொடியூஸ் பண்ணுற நெஃப்ரான் பிளட் சப்ளை ரொம்பவே குறையும். ஸோ அதனால் ரீனல் ஃபெயிலியர் இருக்க பேஷண்ட்க்கு அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து நம்ம இந்த ஏரில் பார்க்கும்போது இந்த ஸ்ப்ரேவை அவங்க அடிப்பாங்க, அடித்த உடனே இந்த மாதிரி அனிமேஷன்லாம் வரும், அப்படியே அது டீப்பாக போய் மசிலில் போய் ஆக்ட் பண்ணுற மாதிரி. ஆனால் அது உண்மையானு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய டவுட் தான்.
ஏன்னா இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்கின்ல வந்து எபிடர்மிஸ், டெர்மிஸ், சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ, மசில் இங்கே இருக்குது. ஸோ அப்புறமா இதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்ப்ரே அடித்தா 5 mm தான் உள்ளே அதனால் போக முடியுது. ஸோ 5 mmன்றது இந்த டெர்மிஸ் இந்த லேயர் இருக்கும் தான் வரும். இந்த ஆரமக் போட்டிருக்கு தான் அந்த ஸ்ப்ரேனால் போக முடியும். ஆனால் மசில்ன்றது அது ரொம்பவே கீழே இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு டீப்பான மசில் பெயின் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்ப்ரே பண்ணுறதுனால பெருசாக எதுவும் எஃபெக்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் மாத்திரை சாப்பிட்டா அது இனிமேல் எஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஆடில் அவங்க சொல்கிறதுலாம் ஃபேக்கான்னு கேட்டிங்கன்னா அது யோசிக்கத்தக்கது. ஆனால் டாப்பிக்கலாக ஸ்ப்ரே பண்ணும்போது இது அந்தளவுக்கு பெனிட்ரேஷன் இல்லைனாலும் இந்த வலி போகிறதுக்கான ரீசன் சில பேர் பிளசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாகப்பட்டது என்னென்னா அந்த கிங் கோலி ஸ்ப்ரே அடித்து ஒரு 5 நிமிஷத்தில் வலி போச்சு அப்படின்னா நான் ஸ்ப்ரே பண்ணாலும் 5 மினிட்ஸில் எனக்கும் வலி போகுன்ற நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, டைக்ளோஃபெனாக் கூட மெத்தைல் சாலிசிலிக் ஆசிடும் இருக்குது, இங்கே மென்தாலும் இருக்குது. ஸோ அது அடிக்டிவ் எஃபெக்டில் இருக்கும். இப்போ இந்த ஜெல் வந்து நம்ம நார்மலாக சும்மா தேய்க்க போகிறது கிடையாது. அது யூஸ்வலாக டைட்டாக மசாஜ் பண்ணும். அந்த மசாஜ் பண்ணுறதே அவங்க பெயின் ரிலீஃப் பண்ணும். ஸோ ஆனால் எப்படி பார்த்தோன்னா டாப்பிக்கல் ஸ்ப்ரேயை விட ஓரல் ஃபார்ம் எடுக்கும்போது தான் உண்மையிலேயே வலி கியூர் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பை.